இப்படி பதட்டமா ஓடி வர? அது நம்ம ரெட் ரோஸ் இருக்கால, அவ மாறிட்டாப்பா. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி ரீட்டா? நாயா மாறிட்டாளா இல்ல பன்னியா மாறிட்டாளா? அத முதல்ல சொல்லு. அத நீ ஏன் பாரு, அப்பதான் உனக்கு புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு சைனீஸ்ல எப்படி வணக்கம் சொல்றதுன்னு சொல்லி தர போறேன். எல்லாரும் உங்க கையை இது மாதிரி நேரா கொண்டாந்து ஒரு கையை மட்டும் மடக்கி அப்புறம் ரெண்டு கையையும் சேர்க்கணும். சேர்த்து எல்லாரும் சொல்லுங்க. உனக்கு ஏதாவது புரிஞ்சுச்சா? அக்கா, இது எங்க வாயிலே நுழையல. இன்னொரு தடவை சொல்லுங்க. உங்க யாருக்குமே சைனீஸ் வரல, என்ன மாதிரி இன்டெலிஜென்ட்டா இருந்தாதான் ஈஸியா கத்துக்க முடியும். பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் சைனீஸ் பேச முடியும். சரி, ஓகே, நான் சைனா ஸ்டைல்ல வேற சொல்லி தரேன். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு குங்ஃபூ சொல்லி தரேன். ஓகேவா? அப்படியே உட்கார்ந்துட்டு எல்லாரும் காலை மேல தூக்குங்க. அக்கா, ரைட் காலையா லெஃப்ட் காலையா? ரெண்டு காலையும் தூக்கு. ஏய் பிரியா, நீ ட்ரை பண்ணு. அக்கா, சைனீஸ் தான கத்து கொடுக்கறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன காலலாம் தூக்க சொல்றீங்க? இதெல்லாம் பண்ணாதான் சைனீஸ் கத்துக்க முடியும். நீ காலை தூக்கு. அப்படிதான் மெதுவா. சூப்பர் பிரியா. ஐயோ அம்மா. ஐயோ, எனக்கு குங்ஃபூ வேணாம், குண்டாவும் வேணாம். ஆளை விடுங்கப்பா, நான் வீட்டுக்கு போறேன். அப்பாடி, நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். உங்களுக்குலாம் சைனீஸ் பத்தி என்ன தெரியும்? வெண்ண தெரியும். காலங்காத்தால இந்த ரெட் ரோஸ்க்கு வேற வேலையே இல்லாம போச்சு. இங்க பாரு, எல்லா பிள்ளைகளையும் இப்படி படுக்க போட்டுருக்கான். அவ சைனீஸா மாறிட்டாளாம். என்ன, சைனீஸா மாறிட்டாளா? எதுக்கு இந்த விபரீத முடிவு? அவ யார்ட்டையோ சேலஞ்ச் பண்ணிருக்காளாம். அதனால இந்த 1 மந்த்துக்கு அவ சைனீஸாவே இருக்க போறாளாம். அவங்க அம்மாவையும் மாத்திட்டா. அங்க பாரு அவங்க அம்மாவை. என்னப்பா அது? இவதான் ரெட் ரோஸோட அம்மாவா? ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டாங்க. ரியலாவே சைனீஸ் மாதிரியே இருக்காங்கல்ல? சைனீஸ் மாதிரியா இருக்காங்க? அவங்கள பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. அவங்க தலைய பாரு, மண்டையில ஏதோ கொண்ட முளைச்ச மாதிரி. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடக்கவே முடியல. ஐயோ. ஏய் ரெட் ரோஸ் மா, என்ன பண்றீங்கம்மா? பார்த்த உடனே வெல்கம் சொல்ல சொல்லிருக்கேன்ல. சரி, சொல்லி தொலைக்கிறேன். இப்படிதானே? ஹுயா இல்லமா, நல்லா தள்ளிக்கோங்க. ரெண்டு கையையும் சேர்த்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. அப்படிதான், இனிமே கரெக்டா சொல்லுங்க. சரி, நூடுல்ஸ் என்னாச்சு? நூடுல்ஸ் தான் கிண்டி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. நீங்க போங்க, நான் வரேன். மா, போகும்போது வெல்கம் சொல்லிட்டு போகணும். ஆமா, பொழுதுக்கும் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ரெட் ரோஸ் அம்மா, ஒரே நல்ல ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டீங்க. ஏன் கேக்குறீங்க ரேணுகா? எதையாவது பார்த்துட்டு வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, இந்த விசிறியை வேற கையிலேயே வச்சுக்கிட்டு வீசிட்டு இருக்கணுமா? ரெட் ரோஸ்க்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஃபோன்ல எதையோ பார்த்துட்டு வந்துட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம். 1 மாசத்துக்கு சைனீஸாவே இருக்க போறாளாம். இங்க பாருங்க, இந்த விசிறி, காலையில நூடுல்ஸ், இதெல்லாம் என்னால கொஞ்சம் கூட சகிச்சிக்கவே முடியல. இங்க பாத்தீங்களா, காலையில இருந்து இது 5வது தடவை நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுவும் பிடிக்க மாட்டேங்குது. இது என்னங்க தலையில ரொம்ப ஃபன்னியா இருக்கு. அதை ஏன் கேட்குறீங்க? இதுவும் அவ பண்ண வேலை தான். தலைக்கு மேலே கொண்டையை போட்டு ஒரு குச்சியை வேற சொருகி வச்சிருக்கா. இது வேற ரொம்ப வெயிட்டா இருக்கு. என் தலையை நேராகவே வச்சுக்க முடியல. தலைலாம் வலிக்குது. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமோ? நானும் அதான் நினைச்சேன் ரேணுகா. ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமோ? பேசாம பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்கே கூட்டிட்டு போய் மந்திரிச்சிட்டு வந்துடுறேன். என்னை விட நீங்க நல்லா பண்றீங்க. ரெட் ரோஸ், நீ சொன்ன மாதிரியே இப்போ நூடுல்ஸ் பண்ணிட்டேன், சாப்பிட்டு பாரு. நோமா, சைனீஸ் சாப்பிட்டு பார்க்க மாட்டாங்க. ஐயோ, ஸ்மெல்லே நல்லா இல்ல. இந்த நூடுல்ஸ் நல்லாவே இல்ல, வேற பண்ணிட்டு வாங்க. என்ன விளையாடுறியா? இதோட 5வது தடவை பண்ணிட்டேன். இதுவும் பிடிக்கலன்னா வேற என்ன பண்றதா? அதெல்லாம் முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க நூடுல்ஸ் பண்ணலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். ச்சே, பாவம் அந்த சைனீஸ் அம்மா. சி, ரெட் ரோஸ் அம்மா. இந்த ரெட் ரோஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல. என்ன பண்றது ரெனி? இந்த ரெட் ரோஸ் ஒண்ணுனா அதிலேயே நிப்பா. நம்ம சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சைனீஸா இருந்தா எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம அவளுக்கு புரிய வைப்போம். என்ன ஐடியாப்பா? சொல்றேன், எல்லாரும் பக்கத்துல வாங்க. இதுதான் நம்ம பிளான். ஓகேவா? எல்லாரும் ரெடியா? ஏய் ரெட் ரோஸ், இங்க வாங்க. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரெட் ரோஸ், நீ சைனீஸா மாறிட்டியாம்ல? ஆமா ரெனி. நீ சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா சைனீஸா மாறினா என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். சைனீஸ் இந்த மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க. உன் ஃபேஸ் என்ன எப்படி இருக்கு? ஆமால, சைனீஸ் நல்லா ஒயிட்டா இருப்பாங்க தெரியுமா? சைனீஸ் மேக்கப் போடுறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். வா, நான் உனக்கு போட்டு விடுறேன். அப்படியா? உனக்கு சைனீஸ் மேக்கப்லாம் போட தெரியுமா? அதெல்லாம் சூப்பரா தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, உன்னை அப்படியே சைனீஸாவே மாத்திடுறேன். மினி, அதை எடுத்துட்டு வா. அப்பனா ஓகே. சைனீஸா மாத்துறதா இருந்தா எது வேணாலும் நான் பண்றேன். வா வா, நாங்க உன்னை வச்சு பண்றோம். முதல்ல இந்த தொப்பியை கலட்டணும். ஏய் வேணாம், தொப்பியெல்லாம் கலட்ட கூடாது. இத வேற கை
கையிலே வச்சிட்டு இருக்க. அதை கீழே போடு ரெட் ரோஸ். ரெனி என்ன பண்ற? ஏய் இதெல்லாம் எடுத்தாதான்ப்பா மேக்கப் போட முடியும். இங்க பாரு, முதல்ல இந்த ஸ்ப்ரே வச்சு உன் ஃபேஸ்ல இருக்க அழுக்கெல்லாம் முதல்ல தொடச்சி எடுக்கணும். சைனீஸோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கில்ல, நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பவுடர் இருக்கு பாரு, இந்த பவுடரை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் காம்பாக்ட் பவுடர் இருக்குல்ல, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணணும். பவுடரையும் காம்பாக்ட் பவுடரையும் மிக்ஸ் பண்ண போறியா? ஐயோ, என்னோட ஃபேஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிர போகுதுப்பா. 1 அப்புறம் 2 3 4 ஓகே. நீ பேசாம இரு ரெட் ரோஸ், எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். இது பாத்தியா, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இது ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு வந்துடும். பாத்தியா, க்ரீம் டெக்ஸ்சருக்கு வந்துருச்சுல. இப்போ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா அப்படியே சைனீஸ் மாதிரியே இருப்போம். நாங்கள்லாம் இந்த மாதிரி தான் மேக்கப் போடுவோம். நிஜமாவே சைனீஸ் மாதிரி மாறிடுவேன்ல. இப்படியே பேசிட்டே இருந்தீன்னு வச்சுக்குவேன், சைனீஸ் மாதிரிலாம் வராது. கொஞ்ச நேரம் பேசாம இரு. மேக்கப் போடும்போது பேசக்கூடாது. நீ மேக்கப் போடுற வரைக்கும் எனக்கு போர் அடிக்கும். நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? ஓ அப்படியா? இப்ப பாரு. ஏய் ரெனி ரெனி, வேணாம் வேணாம். ரெட் ரோஸ், இப்பதான் நீ உண்மையிலேயே சைனீஸ் மாதிரி இருக்க. நான் தான் சொன்னேன்ல, நீ நம்பவே இல்லை. ரியாவே சொல்லிட்டா பாரு. சைனீஸ் மேக்கப்லாம் இப்படிதான் இருக்கும். கண்ணெல்லாம் தெரியாத, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரி சரி, எடுக்கிறேன். நீ தான் அவசரப்பட்டு எடுக்க சொல்ற. அதுக்கப்புறம் சைனீஸ் மாதிரி இல்லைன்னு நீ கோச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். போதும், எனக்கு சைனீஸ் மேக்கப்லாம் ஒண்ணு வேணாம். என்னை ஆள விடு. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இன்னும் மேக்கப்பே ஸ்டார்ட் பண்ணல. இங்க பாரு, போட்டதெல்லாம் க்ரீம் தான். இப்பதான் நான் மேக்கப்பே போட போறேன். கொஞ்ச நேரம் அப்படியே கம்முன்னு உட்காரு. நான் உனக்கு சூப்பரா மேக்கப் போட்டு விடுறேன். கடைசியில பார்த்தா போதும். இப்ப நீ வாய் பேசினீன்னு வச்சுக்கவே, மேக்கப் ஃபுல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அதனால கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம உட்காந்துருக்கணும், சரியா? இப்ப என்ன கலர் போடலாம்? வயலட்டு, ப்ரௌனு, பிளாக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ரெட் ரோஸ், இப்போ பாரு, இந்த கலர் யாருமே யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு கலர் தான் உனக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன். நீ பாரு, ஃபைனல் டச் மட்டும் முடிஞ்ச உடனே பார்த்தீன்னு வச்சுக்கவேன், அப்படியே அரண்டு போயிடுவேன். ரெனி, யார் இந்த பொண்ணு? சைனால இருந்து வந்திருக்காங்களா? ஓ மை காட், நிஜமாவே நான் சைனீஸ் மாதிரியே இருக்கேனா? நான் தான் ரெட் ரோஸ். ரெட் ரோஸ் எங்கே போன? இதோ நூடுல்ஸ் உனக்காக ரெடி பண்ணிட்டேன். ஆண்டி, நீங்க எதுக்கு நூடுல்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? சைனீஸ்லாம் அவங்க ஃபுட்டை அவங்களே தான் ரெடி பண்ணுவாங்க. அப்படியா? எனக்கே நூடுல்ஸ் நல்லா செய்ய தெரியும். ஆண்டி நீங்க போங்க, ரெட் ரோஸே நூடுல்ஸ் செஞ்சுக்குவா. அப்பாடா, முதல்ல இந்த நூடுல்ஸை தூக்கி குப்பையில போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெட் ரோஸ் சைனீஸ் நூடுல்ஸ் செய்ய போறோம். ரெட் ரோஸ், செய் நூடுல்ஸ். நூடுல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஈஸிப்பா. ஏன்னா நான் வீட்ல அடிக்கடி நூடுல்ஸ் தான் செஞ்சு சாப்பிடுவேன். ரெட் ரோஸ், உனக்கு கொரியன் நூடுல்ஸ் பண்ண தெரியுமா? ஏய், சைனீஸ் கொரியன் நூடுல்ஸ்லாம் சாப்பிடலாமா? அதெல்லாம் சாப்பிடலாம், பண்ணு. சரி ஓகே, அப்போ நீ சொல்ற மாதிரி கொரியன் நூடுல்ஸே பண்ணிடலாம். கொரியன் நூடுல்ஸும் ஈஸி தான். முதல்ல வாட்டர் ஹீட் ஆன உடனே இந்த மேகி நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, இதை இது மாதிரி கட் பண்ணிட்டு அந்த நூடுல்ஸ் மட்டும் வெளியில எடுத்துடணும். இப்போ மசாலா போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சிடணும். ஒரு நிமிஷம் இரு, நல்லா வெந்திருக்கான்னு பாத்துக்கிறேன். இப்பதான் ஓரளவுக்கு நல்லா வெந்து வருது. பாக்குறதுக்கே வெந்த மாதிரி தான் இருக்கு. சரி எடுத்துடலாம். இத நல்லா இந்த மாதிரி ஜல்லடையில வடிகட்டிடணும். தண்ணி எல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம கொரியன் நூடுல்ஸ் பண்ண முடியும். ஓகே, இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இந்த கடாய் நமக்கு வேணும். அதனால இந்த வாட்டர் எல்லாத்தையும் நம்ம வேற எதுலயாவது ஊத்திட்டு இப்போ ஆயில் ஊத்த போறோம். கடாயில ஆயில் ஊத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் இந்த மேகி நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க. அந்த மசாலாவை கொஞ்சமா போட்டுறணும். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி கொஞ்சோண்டு போட்டுறணும். அதுக்கப்புறம் சில்லி ஃபிளேக்ஸ் போடணும். அது லாஸ்ட்ல போட்டா போதும். முதல்ல இந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த நூடுல்ஸை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணா கொரியன் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இதுல சில்லி ஃபிளேக்ஸ் மட்டும் தான் போடணும். அது மட்டும் போட்டோம்னா அவ்வளவுதான், ஃபினிஷ்ட். பாத்தியா ரெடி? சில்லி ஃபிளேக்ஸும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சில்லி ஃபிளேக்ஸும் போட்டுட்டோம்னு வச்சுக்குவேன், கம்ப்ளீட் கொரியன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்ப சாப்பிடலாமா? நல்ல வாசமா இருக்கு. இவளுக்கு நூடுல்ஸ் பண்ண தெரியாதுன்னு நினைச்சா சூப்பரா பண்ணிட்டாளே. நீ அப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணு. என்ன எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம். ஐயோ ரெட் ரோஸ், சொல்ல மறந்துட்டேன். உங்க அம்மா இப்பதான் கூப்பிட்டுட்டு போனாங்க. சரி, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துறேன். ஏய், இப்போ என்னப்பா பண்றது? நூடுல்ஸ் வாசமே செமையா இருக்கு. வாவ், செம்ம டேஸ்டா இருக்கே. இப்போ என்ன பண்றது? ரெனி இங்க பாத்தியா மிளகாய் பொடி? இத போட்டோன்னு வச்சுக்கவேன், காரம் தூக்கலாயிரும்ல. ரெட் ரோஸால இந்த நூடுல்ஸ் சாப்பிடவே முடியாது. அப்படியா? அப்ப இன்னும் கொஞ்சம் போடு. வேணாம், இதுவே அதிகம். அங்க பாரு, ரெட் கலர்ல இருக்கு நூடுல்ஸ்.
ரெட் ரோஸ் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இந்த நூடுல்ஸை மட்டும் சாப்பிட்டான்னு வச்சுக்கவேன், அவ்வளவுதான், சைனீஸே மறந்துடுவா. இல்ல இல்ல, நூடுல்ஸே மறந்துடுவா. சாரி गाइस, சைனீஸ் நூடுல்ஸ்ல கண்டிப்பா சீஸ் போடணும். அதான் சீஸும் எடுத்துட்டு வந்துட்டேன். முதல்ல இந்த நூடுல்ஸை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சீஸை கிரேட்டர்ல நல்லா சீவி போட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஓகே, நூடுல்ஸ் எல்லாத்தையும் பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீஸை போட்டானா செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு சீஸ் நூடுல்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரே சீஸ் தான். ஓகே, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் சாப்பிட போறேன். வாவ், சீஸோட ஸ்மெல் யம்மியா இருக்கு. ரெட் ரோஸ் நில்லு. என்ன ரெட் ரோஸ், இத போய் எப்படி மறக்கலாம்? சைனீஸ் யாராவது ஸ்பூன்ல சாப்பிடுவாங்களா? இங்க பாத்தியா, டண்டடாய், உனக்காக குச்சி போய் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன ரெடி, நான் இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கவே இல்ல. இங்க பாரு, கையில எடுக்கவே வர மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்காக உன்னோட சைனீஸ் கனவை விட்டு கொடுக்க போறியா? இந்தா ஸ்டிக், இதிலே சாப்பிடு. இன்னைக்கு மட்டும் ஸ்பூன்ல சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, சைனீஸ்லாம் ஸ்டிக்ல தான் சாப்பிடுவாங்க. என்னப்பா இது எடுக்கவே வர மாட்டேங்குது. நல்லா ட்ரை பண்ணு ரெட் ரோஸ், அதெல்லாம் வரும். நல்லா அது மாதிரி கிண்டு. ஓகே ஓகே, வாவ், இப்போ எடுக்க வந்துருச்சு. நான் சாப்பிட போறேன். என்ன இவ்ளோ காரமா இருக்கு? சாக்லேட் சாக்லேட், யாராவது சாக்லேட் கொடுங்க, ரொம்ப காரமா இருக்கு. காரமா இருந்தா தண்ணி தானே குடிப்பாங்க, இவன் என்ன சாக்லேட் கேக்குறா? இரு இரு, ஏன் ரெட் ரோஸ் அவசரப்படுற? நம்ம லக்ஷு உனக்காக பள்ளி பிடிக்க போயிருக்கான். அவங்க வீட்ல 2 பள்ளி ரொம்ப டார்ச்சர் பண்ணுதான். அதனால அதை பிடிச்சிட்டு வந்தா நீ சாப்பிட்டுருவீல. என்ன பள்ளியா? ஆள விடுங்க,